ஹலோ ஆளுங்க. முக்கியமா வந்து நான் யாருன்னே தெரியாம வீடியோ மட்டுமே பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு நான் பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கு அதன் பிறகு வந்து இந்த வீடியோ வந்து நான் வாய்ஸ் அவுட் குடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி நான் ஷேர் பண்ண வீடியோ தான் அது. அப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது, நான் வந்து ஒரு அம்மா சாங் போட்டு, அதில யூஸ் பண்ண ஃப்ளாஸ் கிட்லாம் எங்க அம்மா குடுத்தம்மா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு, நான் பர்சனலா கனெக்ட் ஆகி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ, அத வந்து நைட் நான் பண்ணியிருந்தேன். எகைன் மார்னிங் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வீடியோ வந்து நான் பார்க்கும்போது ஸ்டூடியோல எனக்கு காட்டவே இல்ல. சரி வீடியோ அப்லோட் பண்ணல போல, எடிட்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு, எகைன் நான் வேற சாங் வச்சு ரீ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ, நான் திரும்ப யூடியூப் கிட்ட போகும்போது, அது காட்டுது 2 வீடியோ ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாரி காட்டும்பொழுது, சரி தப்பு பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டெலிட் பண்ணும்போது, நான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா சாங் வச்சு அ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா டெலிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலா ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு கில்ட் ஆயிடுச்சு. ஸோ பண்ணிட்டோமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பண்ணிட்டோமே அம்மா சாங் வச்சு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து அது ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன். 2 வீடியோவும் டெலிட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்ட வந்தா, யூடியூப் எனக்கு பெரிய சதி பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, உங்க வீடியோவ என்னால ட்ரிம் பண்ண முடியாது. செக்மென்ட் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி பண்ணலன்னா பரவாயில்ல போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் அவுட் குடுக்க வந்துட்டேன். பட் இந்த வாய்ஸ் அவுட் குடுக்குறதுல ஒரு பெரிய ரிக்ரெட் இருக்கு எனக்கு. ஏன்னா, என் வாய்ஸ் ரொம்ப ரக்கட்டா அது மாரி இருக்கும். அ ஆன் கால்ல ரெக்கார்டிங் வைக்கும்போது என் வாய்ஸ் எனக்கே பிடிக்காது. அதனால மத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்கவே இல்ல. அதனால நான் சாங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் பரவாயில்ல துணிஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ ரக்கட்டா தான் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஃப்ளாஸ் பத்திக்கிட்டு என்னன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ற எல்லா மசாலா, எல்லா ஃப்ளாஸ் லைக் எல்லா குழம்பு மிளகாத்தூள் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே. அதுக்கப்புறம் மாவு, கோதும மாவு, ராகி மாவு, அரிசி மாவு எல்லாமே எனக்கு அம்மா வீட்லேருந்து தான் வருது. புளி பேசிக் எல்லாமே. அந்த மாரி வரும்போது, அத நான் மென்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அது பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆகி வச்ச வீடியோ.